சார்பாக இருந்தாலும் கூட எங்களுடைய நீண்ட செயற்பாடுகளாக அவர்கள் முன்பள்ளி கல்வி சம்பந்தமான ஓரளவான அறிவினை பெற்றிருக்கின்றார்கள், நடைமுறை ரீதியான அறிவினை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு முன்பள்ளியை எவ்வாறு நாங்கள் பராமரிப்பது, அதனை எவ்வாறு இனம் காண்பது, உண்மையிலேயே எங்களுடைய கொள்கையின்படி மிக மிக பின்தங்கிய பிரதேசங்களில் தான் நாங்கள் இதனை இவ்வாறான முன்பணிகளை நாங்கள் இனங்கண்டு அவற்றை எமது நிர்வாக செயல்பாட்டுக்குள் உள்வாங்குகின்றோம். அந்த வகையிலே அந்த அவ்வாறான செயல்பாடுகளை எவ்வாறு செயல்படுத்துவது என்ற அந்த ஆரம்ப அடிப்படையானதையும் மற்றும் அந்த முன்பணி ஆசிரியர்கள் மற்றும் முகாமைத்துவ குழுவினரை நாங்கள் எவ்வாறு வழிப்படுத்தி அவர்களை கண்காணிப்பது என்பது அவர்களுடன் இணைந்த ஒரு முரண்பாடற்ற ஒரு வழிகாட்டல் உடனான ஒரு கண்காணிப்பு கொள்முறையை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். உண்மையை முன்பள்ளி செயல்பாடானது இலங்கையை பொறுத்தவரை ஏரிய நாடுகளிலே அது முதன்மையான இடம் வகிக்கின்ற போதிலும் கல்விப்புலத்திலே, ஆனால் இலங்கையிலே ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை, அது எந்த வகையிலும் அரச கட்டமைப்புக்குள் இதுவரை முழுமையாக உள்வாங்கப்படாத ஒரு நிலைமை என்பது பரிதாபத்துக்குரிய விடயம்தான். ஆனால் எங்களால் இந்த பிரச்சனைகளை முழுமையாக கையாள முடியாவிட்டாலும் எம்மால் இயன்ற வகையில் நாங்கள் ஓரளவுக்காயினும் எங்களால் இந்த செயல்பாடுகளை நாங்கள் அரசாங்கம் இதை முழுமையாக பொறுப்பேற்கும் வரை நாங்கள் நடாத்துவது என்பதுதான் எங்களுடைய அடிப்படை கொள்கை. அந்த வகையிலே நாங்கள் தற்பொழுது எங்களுடைய நடைமுறை அறிவினூடாக பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு தற்பொழுது அதற்கான சுற்றி நிறுவனங்களை தயாரிக்கின்ற பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் ஒரு முன்பணியை எவ்வாறு நாங்கள் உள்வாங்குவது, எவ்வாறு அந்த முன்பணிகளுடைய அடிப்படை தேவைகளையும் மற்றும் பௌதிக கட்டுமானங்களையும் எவ்வாறு செயல்படுத்துவது என்பது போன்றது. மற்றும் சத்துணவு என்பது எங்களுடைய முன்பணியிலே மிகவும் முக்கியமானது. கல்வி என்பதற்கு முதல் அந்த பிள்ளைகள் அந்த கல்வி செயல்பாடுகளை அவர்கள் உள்வாங்கக்கூடிய ஒரு மன நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக நாங்கள் அந்த சத்துணவு என்பது அவருடைய போசாக்கு என்பது அவசியமாக கருதி சத்துணவை வழங்குகிறோம். அதற்கு என நாங்கள் ஒரு சுற்று நிறுவனத்தை தயாரித்திருக்கின்றோம். இவ்வாறு பல்வேறு சுற்று நிறுவனங்களை தற்பொழுது தயாரித்து நாங்கள் அதை எங்களுடைய நிர்வாக சபை அங்கீகரித்து அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் இப்பொழுது வெளியீடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலே இந்த அமைப்பினுடைய கட்டமைப்புகள் தொடர்பான பல மாற்றங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். எதிர்காலத்திலே கட்டமைப்பு தொடர்பான ஒரு அடிப்படை விடயங்களை நாங்கள் நிறைவு செய்து ஒரு அனுபவ ரீதியான ஒரு இயங்கு நிலைக்கு, ஒரு முழுமையான இயங்கு நிலைக்கு நாங்கள் இந்த பேஸ் அமைப்பு வந்திருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த தலைமை அலுவலகம் என்பது ஒரு தேவையின் நிமித்தம் இதை ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் அன்றைய காலகட்டம் போல அலுவலகங்கள் என்பது இப்பொழுது தேவையற்ற ஒரு பெரிய கட்டுமானங்களுடன் கூடியதானதாக இல்லை. இப்பொழுதைய தொழில்நுட்ப வளர்ச்சிகளில் கூட பல வெளிநாடுகளில் மாதிரிகள் இங்கும் கூட இருக்கும். இப்போ வங்கித்துறை எடுத்துக்கொண்டால் வங்கித்துறையிலே அன்று இருந்த ஊழியர்களுடைய எண்ணிக்கைகள் எல்லாம் குறைக்கப்பட்டு ஒரு வங்கிக்கான கட்டடங்கள் கூட தேவையில்லை நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. அதுபோல தான் வெளிநாடுகளிலே எமது அமைப்பின் இன்றைய கால ஓட்டத்துக்கு ஏற்ப, தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப, கருத்தியல் மாற்றங்களுக்கு ஏற்ப எங்களையும் நாங்கள் அமைத்து மாற்றங்களை முகம் கொடுத்து நாங்கள் மாறுதல் மூலமாகவே உண்மை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற அந்த நம்பிக்கை எமது அமைப்புக்கு உண்டு. அந்த வகையில் இன்றைய இந்த செயல்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் ஒழுங்கமைக்கின்ற வகையில் இந்த தலைமையத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் இதற்காக இந்த இடம் காணி வழங்கியவர்கள், இந்த காணி உரிமையாளர்கள் திரு மாசிலாமணி மைந்தனுடைய குடும்பத்தினர். அடுத்ததாக இந்த காணியிலே இந்த கிரிக்கெட் அகாடமியையும் இந்த அலுவலகத்தையும் கட்டி நிறைவு செய்தவர்கள் பார்த்திருப்பீர்கள். முன்னிட்டு ஸ்டாலியன் அமைப்பு, அது ஆர்னோட் என்ற பிவிகே பார்ட்னர்ஸ் அவர்களுடைய எங்களுடைய ஒரு லீஸ் அக்ரிமெண்ட்டுடன் இந்த இடத்தை அவர்கள் வாங்கினார்கள். அதே வழியிலே இந்த அலுவலகம் பேசக்கூடிய அலுவலகத்தை இங்கே இயக்குவதற்கான ஒரு உடன்பாட்டையும் நாங்கள் அவர்கள் கண்டிருக்கின்றோம். அதை அவர்களுக்கு நன்றி கூறி, மற்றது இவ்வாறான ஒரு இதை சரியான ஒழுங்குமுறையிலேயே நிறைவு செய்யணும் என்பதற்காக திரு மாசிலாமணி மேய்கள், திரு ரவிராஜ், திரு ஜோர்ஜ் அவர்கள் மற்றும் அவருடன் பலரும் பணியாற்றியிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த காலத்திலே நன்றி கூறி இந்த நிர்வாக ரீதியாக இந்த செயல்பாட்டை ஆரம்பித்திருப்பது நாங்கள் பெருமக்கள் அடைகின்றோம். அடுத்ததாக என்னுடைய சர்வதேச இணைப்பாளர் திரு ஜோர்ஜ் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை கூறுகிறார்.
எல்லோருக்கும் வணக்கம். நான் உண்மையாக இந்த ஃபேஸ் என்ற அமைப்புக்கு நான் எல்லாம் கடந்த 2 வருடமாக ஃபேஸ் அமைப்பு முன்மொழியை நடந்தது. அதுக்கு முதல் ஃபீல்ட் என்ற அமைப்புக்குள்ளாக இந்த முன்மொழியை நாங்கள் எடுத்து நடத்தி அதில் ஏற்பட்ட சில விடயங்கள் சம்பந்தமாக இதனால் நாங்கள் ஃபேஸ் அமைப்பை நாங்கள் உருவாக்கினார்கள். இப்போ என்னென்றால் நாங்கள் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு செயற்பாடுகள் தான் எங்களுக்கு முக்கியமாக இருந்தது ஒழிய எங்களுக்கு ஒரு தலைமை அலுவலகமோ அல்லது ஆஃபீஸோ வந்து எங்களுக்காக உருவாக்கப்படையில்லை. அதுக்கு பிறகு நாங்களுமே அந்த அப்படியான செயற்பாடு வந்து சத்தியமூர்த்தி தலைவர் சத்தியமூர்த்தி உதவியோடு நாங்கள் வளர்மதி சிறப்பு நிலையத்தில் அதுதான் நாங்கள் அவரோட உதவியாக தான் நாங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ ஃபேஸ் அமைப்பில் வந்திருக்கிற 61 முன்பள்ளி, அதுக்குரிய அந்த முன்பள்ளியில் சில செயற்பாடுகளுக்கான அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ், அதுக்குரிய ஆவணங்கள் வந்து எங்களுக்கு பல்கலைக்கழகங்கள் பார்க்கக்கூடியதாகவோ அல்லது அந்த ஆவணங்கள் சரியான முறையில் இருக்கக்கூடியதாகவோ ஒரு ஆஃபீஸுக்கு தேவைப்பட்டது. இதுக்கான மத்தியில் இந்த ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு சத்தியமுடைய தலைவர் சொன்ன மாதிரி ஒரு வாசலாமணியின் பயங்கரன் அவர்கள் எங்களை அமைப்பில் லண்டன் நிர்வாகத்திலிருந்து அதோட ஃபேஸ் ஆரம்பத்திலிருந்தே அவரோட செயற்பாடுகள் எங்களுக்கு நிறைய உதவிகள் இருந்தது. அவரது குடும்பத்தினரும் எங்களுக்கு நிறைய உதவிகள் தொடர்ந்து செய்யப்பட்டவர்களுடைய நாளைக்கு ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட பகுதியில் இந்த கிரிக்கெட் அகாடமி வரக்குள்ளேயே நானும்